ப்ரோ கபடி லீக் பெங்களூர் புல்ஸ் மேலும் ஒரு தோல்வி. பர்தீப் நர்வால் திரும்ப வந்தும், அதுவும் டபாண்டலி கேசிக்கு எதிராக. அந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோவில். அண்ட் தென் கூடவே வீக் 4 முடிஞ்சிருக்கு. ஸோ வீக் 4 முடிகிறப்போ யாரு டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ், அண்ட் தென் நம்மளோட டாப் 10 டீம்ஸ் யாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இதுல தமிழ் தலைவாசோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 11 வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா 2 போட்டிகள் இருந்துச்சு. அதாவது நவம்பர் 16 அன்னைக்கு ஒரு மேட்சை பத்தி நம்ம தனியாவே ரிவ்யூ போட்டிருக்கோம். அது தமிழ் தலைவாஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ். இன்னும் நீங்க பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க, நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ அவைலபிளா இருக்கு. அதே நாள்ல இருந்த 2வது போட்டி டெல்லி வெஸ் பெங்களூரு புல்ஸ். இந்த போட்டியை டெல்லி 35க்கு 25 சொல்லி 10 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சார்பா ஆஷு மாலிக் 14 புள்ளிகள், கௌரவ் சேதர் 2 புள்ளிகள், சந்தீப் 3, வினய் 2 புள்ளிகள், மோஹித் 2 புள்ளிகள், யோகேஷ் 5 புள்ளிகள், ஆஷிஷ் 3 புள்ளிகள். சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. பெங்களூர் புல்ஸ் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது பர்தீப் நர்வால் 5 புள்ளிகள், சன்னி 1 புள்ளி, பர்தீக் 1 புள்ளி, ஜெய் பகவான் 3 புள்ளி, அஜின்கா பவார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அருள்நந்த பாபு எந்த புள்ளிகளும் எடுக்கல, நிதின் ராவல் 7. சப்ஸ்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் நவீன் 3 புள்ளிகள், அக்ஷித் 4 புள்ளிகள், சௌரப் நண்டால் 1 புள்ளி. இந்த போட்டி ஆரம்பத்தில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அதாவது டபாண்டலி கேசியோட ஆதிக்கம் கொஞ்சம் இருந்துட்டே தான் இருந்துருந்துச்சு. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னன்னா பர்தீப் நர்வால் வந்து இப்போ ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. ஸோ இங்க பெங்களூர் புல்ஸ் பண்ண பெரிய தப்பா நான் பாக்குறது என்னன்னா, ஸோ அவங்களோட யங்ஸ்டர்ஸான அக்ஷித் மாதிரியான பிளேயர்ஸ், ஜத்தீன், சுஷில் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் 7ல வச்சு அவங்க மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. அது நாம முன்னாடியே பார்த்திருந்தோம். பட் இப்போ திரும்பவும் அதே அஜின்கா பவார், பர்தீப் நர்வால், ஜெய் பகவான் அந்த ட்ரையோவுக்கு போனதுனாலயோ என்னவோ அந்த டீமால ஜெயிக்க முடியல. என்னவோலாம் கிடையாது, அதான் உண்மையும் கூட. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கா பாக்குறேன். முக்கியமா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த பங்கஜ்னு ஒரு பிளேயரை வந்து அவர் உள்ளேயே வைக்கல. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து ரந்தீப் சிங் ஷெராவத் கிட்ட இருந்து ஏன் நடக்குதுங்கிறது தெரியல. அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான விஷயம். ஏன்னா உங்ககிட்ட யங்ஸ்டர்ஸை வச்சு நீங்க வின் பண்றீங்கன்னா அவங்கள வச்சே போயிருக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் பெரிய ஃபார்ம்ல இல்லாத பர்தீப்பையும் ஜெய் பகவானையும் ஸ்டார்டிங் 7ல கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. சோ அதை விட்டுருங்க. டபாண்டலி கேசி நவீன்குமார் கோயத்து இன்னும் வரல. பட் இருந்தாலும் அந்த டீம் ஆஷு மாலிக்கோட தலைமையின் கீழ் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன் எப்ப வருவார்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல அதுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன் நானு. அண்ட் ஆஷு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு சூப்பர் டேல். இந்த சீசனும் கிரீன் மேண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. தலைவன் கலக்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் யோகேஷ் அவங்களோட ரைட் கார்னரும் அண்ட் ஆஷிஷ் லெஃப்ட் கார்னரும் சேர்ந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த டீமோட டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங்னு சொல்லிட்டு காம்பினேஷன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் as a பிளேயர்ஸ் ஆகவும் சரி, as a டீம் வைஸ் ஆகவும் சரி சூப்பரா இருக்கு. அதனாலேயே மேட்சஸை ஜெயிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாகவே. ஸோ அது வந்து பார்க்க செம்மையா இருக்கு. அண்ட் வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல 5th பிளேஸுக்கும் முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டபாண்டலி கேசியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு இந்த சீசன். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஸ்டாட்ஸை பத்தின அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 25K ரீச் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ல காட்டுங்க. அப்படியே நாம பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ள என்ட்ரி ஆகும். பாயிண்ட்ஸ் டேபிள்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்கு லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வீக்குள்ளேயே. முக்கியமா டேபிள் டாப்பர்ஸ் எல்லாம் மாறி இருக்காங்க. புனேரி பல்டனோட இடம்லாம் பெருசா சேஞ்ச் ஆயிருக்கு. நான் சொல்றேன், 12வது இடத்துல இருக்கிற டீம் குஜராத் ஜெயன்ஸ் ஆன 10 போட்டிகள்ல 2 போட்டி மட்டும்தான் வின்னு, 8 லாஸ், டை எதுவுமே கிடையாது. 12 புள்ளிகளோட டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸ் 10 போட்டிகள் அவங்களும் 2 வின் மட்டும்தான், 8 லாஸ் பட் 13 புள்ளிகள். ஏன்னா தோக்கும் போது கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ்ல தோக்குறாங்க குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது. 10வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 10 போட்டிகள்ல 3 வின், 5 லாஸ், 2 டை, 23 பாயிண்ட்ஸ். 9வது இடத்துல யூபி யோதாஸ் 9 போட்டிகள்ல 4 வின், 5 லாஸ், 25 புள்ளிகள். 8வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 9 போட்டிகள்ல 5 வின், 4 லாஸ், 27 புள்ளிகள். 7வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 10 போட்டிகள் 4 வின், 5 லாஸ், 1 டை, 27 புள்ளிகள். 6வது இடத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 9 போட்டிகள் 5 வின், 3 லாஸ், 1 டை, 30 புள்ளிகள்.
5வது இடத்துல தவாங் டெல்லி கேசி 11 போட்டிகள் 5 வின்னு 5 லாஸ் 1 டை 32 புள்ளிகள். 4வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 10 போட்டிகள் 6 வின்னு 4 லாஸ் 33 புள்ளிகள். 3வது இடத்துல புனேரி பல்டன் 9 போட்டிகள் 5 வின்னு 2 லாஸ் 2 டை 33 புள்ளிகள். 2வது இடத்துல யூ மும்பா 10 போட்டிகள் 6 வின்னு 3 லாஸ் 1 டை 34 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 9 போட்டிகள்ல 7 வின்னு 2 லாஸ் எந்த போட்டியும் டை பண்ணல 36 புள்ளிகளோட கெத்தா இருக்காங்க. அண்ட் புனேரி பல்டன் இன்னும் ஒரு போட்டி ஜெயிச்சா கூட டேபிள் டாப்புக்கு போயிடுவாங்க. யூ மும்பா இன்னொரு போட்டி ஜெயிச்சா டேபிள் டாப்புக்கு போயிடுவாங்க. ஹரியானா தமிழ் தலைவாசியான போட்டியை ஜெயிச்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா டேபிள் டாப்ல இருப்பாங்க. இந்த மாதிரி டேபிள்ஸ்லயே எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. சோ இதுல உங்களோட சர்ப்ரைஸ் பண்ற விஷயம் எது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாப் 10 ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற பிளேயர் ஆஷும் மாலிக், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 11 போட்டிகள்ல 128 ரைட் புள்ளிகள் கலக்கிட்டு இருக்காரு ஆஷும் மாலிக், பிக் சல்யூட். அண்ட் தென் 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவங்க் இருக்காரு. 10 போட்டிகள்ல 115 புள்ளிகள், அவரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான், பட் செம்ம பர்ஃபார்மன்ஸ். அர்ஜுன் தேஷ்வால் அதை தொடர்ந்து இருக்காரு. 9 போட்டிகள்ல 100 ரைட் பாயிண்ட்ஸ், 3 பேர் மட்டும் தான் 100 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மைல் ஸ்டோனை எட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் தென் 4வது இடத்துல பவன் ஷராவத் 92 புள்ளிகள், அதுக்கப்புறமா நிதின் தன்கர் 91 புள்ளிகள், அதே 91 புள்ளிகளோட அஜித் சௌஹான் அவரும் இருக்காரு ஃப்ரம் யூ மும்பா. அண்ட் தென் 7வது இடத்துல அயன் இருக்காரு 76 புள்ளிகள் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ். அது இல்லாம 8வது இடத்துல பரத் ஹூடா 75 புள்ளிகள். 9வது இடத்துல குமன் சிங் ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 74 புள்ளிகள். முக்கியமா கடைசி 2 போட்டி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் 10வது இடத்துல நரேந்தர் கண்டோலா 71 புள்ளிகள். ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம 4 போட்டிகள் இருந்தாலும் 71 புள்ளிகளோட டாப் 10ல இருக்காரு தமிழ் தலைவாசோட பிரைமரி ரைடரான நரேந்தர் கண்டோலா. இப்போ நாம அப்படியே டாப் 10 டிஃபெண்டர்ஸையும் பார்த்துருவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ்ல இருக்கிறது ஜிதேந்தர் யாதவ் ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 28 புள்ளிகள். அந்த டீம்ல உருப்படியா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரே டிஃபெண்டர் இவர் தான். அது இல்லாம 9வது இடத்துல ராகுல் சேத்பல் ஃப்ரம் ஹரியானா 29 புள்ளிகள். பட்னா பைரட்ஸோட ரைட் கார்னர் 8வது இடத்துல இருக்காது அங்கித் ஜெக்லான் 30 புள்ளிகள். அண்ட் தென் ஜோகேஷ் ஃப்ரம் தவாங் டெல்லி கேசி 31 புள்ளிகள். 5வது இடத்துல ஃபசல் அட்ராச்சலி ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ் 31 புள்ளிகள். அதுக்கப்புறமா இன்னும் 31 புள்ளிகளோட முகமது ரேசாவும் இருக்காரு, அவரும் 5th பிளேஸ்ல தான் கொடுக்கணும். 4வது இடம் சுமித் சாங்வான் 32 புள்ளிகள். 2வது இடத்துல 2 பேர் இருக்காங்க, நிதேஷ்குமார் அண்ட் நிதின் ராவல் 34 தலா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கௌரவ் காட்ரி 37 புள்ளிகள். நிதேஷ்குமாரோட எழுச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு, தடுக்க முடியாத ஒண்ணா இருக்கு. முக்கியமா சாகில் குலியாவோட இடத்தை எடுத்ததுக்கு அப்புறமா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நிக்காம போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 2 i5 கலக்கிட்டு இருக்காரு மனுஷன். அப்படியே டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ்க்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 எல்லாம் கிடையாது, எல்லா டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். பட் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் சொல்றேன். பட்னா பைரட்ஸ் 231 ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2வது இடத்துல தவாங் டெல்லி கேசி 216. அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸ் 200. 4வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் 196. 5வது இடத்துல யூ மும்பா 195. 6வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 186. 7வது இடத்துல யூபி யோதாஸ் 185. 8வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 181. அதே 181 புள்ளிகள் எடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் 8th பிளேஸ்ல இருக்காங்க. 10th பிளேஸ்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 176. 11th பிளேஸ்ல புனேரி பல்டன் 160. 12வது இடத்துல குஜராத் ஜெயண்ட்ஸ் 156. பர்ஃபார்மன்ஸ் பண்றது குமன் சிங் மட்டும் தான் 156. பெரிய விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும். டேக்கிள் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசில இருந்து நான் மேப் போறேன். தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்க, 72 டேக்கிள் பாயிண்ட்ஸ் மட்டும் தான். அதை தொடர்ந்து 11வது இடத்துல யூபி யோதாஸ் 96 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 99 டேக்கிள் பாயிண்ட்ஸோட 10வது இடத்துல பெங்களூரு புல்ஸ். 9வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ் 100 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 7வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 102 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அதே 102 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் 7வது இடத்துல தான் இருக்காங்க. 6வது இடத்துல தவாங் டெல்லி கேசி 105 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 5வது இடத்துல யூ மும்பா 106 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 4வது இடத்துல குஜராத் ஜெயண்ட்ஸ் 110 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 3வது இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 112 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 2வது இடத்துல புனேரி பல்டன் 118 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 134 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டேக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும், டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ். முக்கியமா அவங்களோட டேக்கிள் பாயிண்ட்ஸ் பெங்கால் மேட்சுக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க 115 புள்ளிகள். அதுக்கப்புறமா 19 டேக்கிள் பாயிண்ட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக எடுத்து 134 சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சம டாமினன்ஸா மேல இருக்காங்க. இன்னொரு போட்டி இதே நாள்ல இருக்கு, என்ன பண்ண போறாங்க காத்திருந்து தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புரோ கபடியை பத்தி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.